பொது விநியோக திட்டத்தில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் கொள்முதல் செய்வதற்கு டெண்டர் கோரியிருக்கிறது தமிழக அரசு. அடுத்த 2 மாதத்திற்கு தேவையான 4 கோடி பாமாயில் பாக்கெட்டுகள் 40,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பை கொள்முதல் செய்ய டெண்டர் கோரியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. வணக்கம் நந்தினி, இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. பொது விநியோக திட்டத்தில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் விநியோகத்திற்கான டெண்டர் என்பது கோரப்பட்டிருக்கிறது. அடுத்த 2 மாதத்திற்கு தேவையான 4 கோடி பாமாயில் பாக்கெட்டுகள் மற்றும் 40,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் டெண்டர் கோரியிருக்கிறது. பொது விநியோக திட்டத்தில் பருப்பு மற்றும் பாமாயில் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் கொள்முதல் செய்ய டெண்டர் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விரைவாக கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யும் வகையில் குறுகிய கால டெண்டர் என்பது விடப்பட்டிருக்கிறது. நிறுவனங்கள் டெண்டர் ஆவணங்களை வரக்கூடிய 27ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொது விநியோக திட்டத்தில் பருப்பு மற்றும் பாமாயில் எந்தவித தங்கு தடையுமின்றி விநியோகம் செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. பொது விநியோக திட்டத்தில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் பொறுத்தவரையில் தடையுடன் காணப்படக்கூடிய நிலையில் அதனை விரைவாக பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான டெண்டர் என்பது கோரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.